உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 1,00,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்போ உங்க தேவைக்காக அதுல இருந்து ஒரு 20,000 ரூபாய் ஏடிஎம் மூலமா வித்ட்ரா பண்றீங்க. இப்போ பேலன்ஸா 80,000 ரூபாய் இருக்கு. ஆனா நீங்க அடுத்த தடவை வந்து பார்க்கும்போது அது 80,000 ரூபாய் இல்லாம 85,000 ரூபாயா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சினாரியோ பார்ப்போம். நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிடைச்ச பணத்தை நீங்க அனுபவிக்க விரும்பல. அந்த பணத்தை இப்போல இருந்து நீங்க பயன்படுத்த விரும்புறீங்க. அதே நேரத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ ஆகுறதையும் நீங்க ஸ்டாப் பண்ண விரும்பல. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு சினாரியோவுமே ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல பாசிபிள் தான். அதுதான் SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம் வர மாதிரி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ண முடியும். அது எப்படின்றத தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் தான் SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். சோ இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்க முடியும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட ரிஸ்க் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த SWP அப்படின்ற வீடியோவை தான் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி SIP அப்படின்னு சொல்லப்படுற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாத்தையுமே நம்ம யூடியூப் சேனல்ல கவர் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ இந்த SWPனா என்னன்றத ரொம்பவே சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 10 வருஷமா SIP மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. SIPனா என்னன்னா, நீங்க மாசம் மாசம் கன்சிஸ்டன்டா ஒரு அமௌண்ட்டை நீங்க உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான். அதான் SIPன்னு சொல்லுவாங்க, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இப்போ இந்த 10 வருஷத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது நல்லா க்ரோ ஆயிடுச்சு. இப்போ நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க மொத்த அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க. நீங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான ஷேரை மட்டும் மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வித் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வைக்கணும். அதை எப்படி நம்ம செட் பண்ண முடியும்? நீங்க பேங்க் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணணும். அவங்க கிட்ட நீங்க எப்படி மாசம் மாசம் இந்த அமௌண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான செட்டப்பை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது ஆப் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்லயே SWP அப்படின்ற ஆப்ஷனை தேடுங்க. அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வேணும், எவ்வளவு ஃப்ரீக்வன்சில வேணும், அதாவது மாசம் மாசம் வேணுமா, இல்ல வாரம் வாரம் வேணுமா, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேணுமா அப்படின்றத டீடைல்டா கொடுங்க. அண்ட் என்னையில இருந்து இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுங்க. அவ்வளவுதான், டன். நீங்க இந்த SWP மெத்தடை செட் பண்ணி முடிச்சிட்டீங்க. சோ இனிமே உங்களுக்கு நீங்க அந்த ஆப்டிம் பண்ண மாதிரி மாசம் மாசம் நீங்க 10,000 ரூபாய் கேட்டீங்கன்னா அதுக்கான ஷேரை மட்டும் வித் அந்த 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இப்போ நம்ம இது எதனால பெனிஃபிட் அப்படின்னு பார்ப்போம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க NAV அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். NAV அப்படின்றது நெட் அசெட் வேல்யூ. உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோட ஒரு யூனிட்டோட பிரைஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும்னா ஒரு ஷேரோட பிரைஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க லாஸ்ட் 10 வருஷமா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கன்சிஸ்டன்டா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்லயுமே இது நல்லா க்ரோ ஆவறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு NAV 100 ரூபான்னு வச்சுப்போம். அதாவது ஒரு ஷேர் வேல்யூ 100 ரூபான்னு வச்சுப்போம். அப்போ உங்ககிட்ட 20,000 ஷேர் இருக்கு, அதாவது 20,000 NAV இருக்கு. இப்போ உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 10,000 இன்கம் வர மாதிரி ஒரு SW பிளான் நீங்க செட் பண்ணி வைக்கிறீங்க. செட் பண்ணி வச்ச அடுத்த மாசம் உங்களோட 100 ஷேரை அது ஆட்டோமேட்டிக்கா வித் அந்த 10,000 ரூபாயை உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது சென்ட் பண்ணிடும். அதாவது லாங் டேர்ம்ல நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டதால உங்களோட ரிமைனிங் பேலன்ஸ் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து ஒரு 10,000 உங்க அக்கவுண்ட்டுக்கு வரும்போது அது முதல் மாசம் மாதிரி 100 ஷேர் விற்காது, வெறும் 84 ஷேர் தான் வித்து இருக்கும். ஏன்னா பொட்டன்ஷியல் உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதால ஒரு NAVன்றது, அதாவது ஒரு ஷேரோட விலை 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய் ஆயிடும். இப்ப 10,000 தேவைப்படுறதுக்கு அது முன்ன மாதிரி 100 ஷேர் விற்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் 84 ஷேர் வித்தாலே இந்த 10,000 ரூபாய் கிடைச்சிடும். அதனால உங்க பேலன்ஸுமே க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம 100ல இருந்து 120 ரூபாய்
ரூபாய் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். பட் அது எப்படி வேணாலும் போகலாம். நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த அமௌண்ட் குறையறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. பேசிக்கா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அடுத்ததா இதுல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல் ரிஸ்க் மார்க்கெட் வாலட்டாலிட்டி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது மார்க்கெட்டோட டைரக்டா லிங்கா இருக்கிறதால மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் டைரக்டா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இன்னொரு விஷயம், மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது நார்மல் டைமை விட நிறைய யூனிட் செல் பண்ணிடும். ரெண்டாவது ரிஸ்க், நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை விட அதிகமான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாவே உங்க அமௌண்ட் எல்லாமே காலி ஆயிடும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மேல எப்பயுமே உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். உங்களோட வித்ட்ராவல் அமௌண்ட் எப்பவுமே மார்க்கெட் ரிட்டர்னோட கம்மியா தான் இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்க SWP-ய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த SWP மெத்தடை நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களே முழுசா முடிவு எடுக்காம ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் நீடுக்கு ஏத்த மாதிரியான ஒரு SWP மெத்தடை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். சோ SWP மெத்தட் பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு வாரமும் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீர்வு. நன்றி, வணக்கம்.